மல்லிகிட்ட பேசினியாடா? என்ன சொன்னா? பேசி பார்த்தானா நான் சொல்றது மல்லிகா கேட்குற மாதிரி இல்லை. கேட்குற மாதிரி இல்லைன்னா என்ன அர்த்தம்? அப்படியே விட்டுற முடியுமா? 2 பேர் இருக்கட்டும்னு சும்மா விட்டுருவியா? தாலி கட்டின ஒருத்தி, தாலி கட்டாம ஒருத்தி, கேட்கவே அசிங்கமா இல்ல? போய் ஏதா பேசுறான்னு அனுப்பி வச்சாக்கா கேட்குற மாதிரி சொல்லி வந்து நிக்கிற. யார் சொன்னாலும் அவ கேட்க மாட்டா மாமா. கேட்க மாட்டான்னா என்ன பண்றது? இப்படியே விட்டுற முடியுமா? நோ, நீங்கெல்லாம் கேட்க மாட்டீங்க. சந்தோஷம் கூப்பிடு, சந்தோஷம் கூப்பிடு. அவரு வெளியில போயிருக்காரு. அவரும் மல்லிகாக்கு தான் சப்போர்ட். அவரை கேட்டா மல்லிகா இங்கே இருக்கட்டும் தான் சொல்லுவாரு. ஐ ரியலி டோன்ட் நோ வாட் டு டு. அவளை கம்பல் பண்ணி வெளியே அனுப்ப முடியாது. விரக்தியில் போய் ஏதாவது தப்பு பண்ணிட்டா புரியலம்மா. என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. எந்த பிள்ளைங்களாலையும் எனக்கு நிம்மதியே இல்லை. நீ மட்டும்தான் ஒழுங்கா இருந்த. கடைசியில் உனக்கு இப்படி. மாமா, மல்லிகா வந்ததுல இருந்து மலைச்சாமி அங்கிள் கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்ல. மல்லிகா அவர்கிட்ட சொல்லாம தான் வந்திருக்கா. அவரை வர சொல்லி நீங்களும் பத்ரி அங்கிளும் பேசிட்டா நல்லது. அவங்க வீட்டுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே. அன்னைக்கே மல்லிகாவை எப்படியாவது அடிச்சிட்டு போகணும்னு தான் ராமு முயற்சி பண்ணாரு. ராமோட முடிவும் தான் அவங்க முடிவாவும் இருக்கும். அதனால மலைச்சாமி அங்கிள் வந்தா ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் மாமா. முடிவு எடுத்தாகணும்மா. இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷம் அந்த பொண்ணோட வாழ்க்கைக்கே ஆபத்து. அதற்கு புரிய மாட்டேங்குது. அது ராஜேஷ், கொஞ்சம் வெளியே இரு. மருத்தி, இவனும் மாலத்தையும் எப்படி? சரியில்லை மாமா. என்ன பண்ணி தொலைக்கிறது? அவசரப்பட்டு இவன் தாலியை கட்டிட்டான். இவனை திட்டக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன். ஆனா திட்டாம இருக்க முடியலையே. வாழ்க்கை இப்படி நாசம் பண்ணிட்டு இருக்கானு. மல்லிகா இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் தப்பாயிரும் பாரதி. அவ வாழ்க்கையை ஸ்பாயில் ஆயிரும். இது புரிய மாட்டேங்குது அந்த பொண்ணுக்கு. ராமுகிட்ட சொல்லி இவளை பெத்தவங்களை முதல்ல இங்க வர சொல்லுமா. பெரியவங்க புரிஞ்சுக்குவாங்க. மலைச்சாமி நல்லவர். நீ ஒரு வரவழிக்கு ஏற்பாடு பண்ணுமா. அவரை விட்டு பேசிடுவோம். ஏதாவது பண்ணி ஆகணும் பாரதி. போய் ஏற்பாடு பண்ணு. சரிங்க மாமா, நான் ராம் கிட்ட பேசுறேன். சரி போ. ராஜேஷ், மல்லிகா என்ன சொன்னா? வீட்டை விட்டு போக மட்டும் ஒரு முடிவோடு தான் இருக்கா. நம்ம என்ன சொன்னாலும் அவ கேட்க போறதில்ல. ஒரு பொண்ணா பார்த்தா மல்லிகா செஞ்சதுதான் சரி. அப்படிதான் இருக்கணும். ஆனா அவளோட எதிர்காலத்தை பத்தி யோசிச்சா தப்பா இருக்கு. பாவம், நல்ல பொண்ணு. மல்லிகா வந்ததுல இருந்து மாலதி வேற கோவத்துல இருக்கா. அவ என்ன டென்ஷன் பண்ணுவாளோன்னு பயமா இருக்கு ராஜேஷ். மாமாவை நினைச்சா அதுக்கு மேல பயமா இருக்கு. என்ன பண்றதுன்னே புரியல. ராஜேஷ், மாலதி ஏதாவது சண்டை போட்டாளா? பார்த்து பேசு.
தேவையில்லாம சண்டை போட்டு நீ டென்ஷன் ஆக வேண்டாம். சரிங்க நீ. ராஜேஷ், ஒரு நிமிஷம். 2 பேரும் முக்கியம்னு சொன்னியே, எந்த அர்த்தத்துல சொன்ன? சொல்லு ராஜேஷ். 2 பேரும் முக்கியம்னு சொன்னியே, எதுக்கு அப்படி சொன்ன? அதோட சரியான அர்த்தம் என்ன? பாரதி ஏதோ பண்றா. உன்கிட்ட இருந்து என்ன பிரிச்சு வீட்டை விட்டே அனுப்ப ஏதோ வேலை செய்யறா. என் வாழ்க்கையே போகுதுன்னா நான் எதுக்கு பயப்படணும்? நான் பண்ணது எல்லாமே உன் கூட வாழத்தானே. அதே இல்லைங்கிறப்போ நான் எதுக்கு சொல்லாம மறைக்கணும்? ஏதாவது பண்ணி என்னை அனுப்ப முயற்சி பண்ண கண்டிப்பா எல்லாம் உண்மையை சொல்லிடு. நீங்க எனக்கு தாலி கட்டல, ஆனா நான் உங்க கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. ராஜேஷ் இல்லாம மல்லிகா இல்ல. ராஜேஷை விட்டு மல்லிகா போக மாட்டேன். அப்படியே போய் தான் ஆகணும்னா மல்லிகா பணமா தான் இந்த வீட்டை விட்டு போவா. நான் மாலதி இல்ல, மல்லிகா. சொன்னா செய்வேன். ராஜேஷ், மல்லிகா அப்பா அம்மா வந்து மல்லிகாவை கன்வின்ஸ் பண்ணி அழைச்சிட்டு போனா பரவாயில்லையா? நல்லா யோசிச்சு சொல்ல. பரவாயில்லையா? மல்லிகா அவளை புரிஞ்சுக்கிட்டு போயிட்டா அவளுக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. உண்மையை சொல்லணும்னா மாலதி எப்போ என்னால் மனைவி ஏற்றுக்கவே முடியாது. அவன் முகத்தை கூட என்னால் முழுசாக பார்க்க முடியல. இன்னைக்கு மட்டும் இல்லை, என்றைக்குமே என் மனசு அவளை மனைவியை ஏற்றுக்காது. அதே மாதிரி என் மனசு உனக்காக இன்னும் ஏங்கிக்கிட்டு தான். என்ன பேசி முடிச்சிட்டீங்களா? ராஜேஷ், நான் தூங்கும்போது எனக்கு கொன்று, அதான் உனக்கு நல்லது. நான் தப்பான பொண்ணுதான், ஆனா அது எந்த அளவுக்குன்னு உனக்கே தெரியும். நான் உயிரோடு இருந்தா உனக்கு தான் பிரச்சனை. தயவு செஞ்சு என்ன கொன்னுடு. பேசாம போறியா? மல்லிகாகிட்ட கோவில வச்சு என்ன சொன்னேன்? என்னை பார்க்கவே பிடிக்கல, எந்த காலத்துலயும் என்ன மனைவியை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னல. உனக்கு எப்படி தெரியும்? சொன்னையா இல்லையா? சொன்னதானே. என்ன மறைஞ்சிருந்து கேட்டியா? முழுசா கேட்டல. இத முழுசா வேற கேட்கணுமா? நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. தப்பு பண்ற ராஜேஷ், தப்பு பண்ற. இங்க பார், என்ன டென்ஷன் பண்ணாம இங்கிருந்து போயிடு. போ, எழுது போ. மல்லிகா என்னடா நான் அறையறா, நீ கண்டுக்காம போற. உன் அம்மா அவளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. என்ன நடக்குது ராஜேஷ்? மல்லிகா ஒண்ணு தானா வரல, பாரதி தான் அவளை வர வச்சிருக்கா. அது எனக்கும் தெரியும். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அனுப்பிட்டு மல்லிகாவை கல்யாணம் பண்ண திட்டம் போடுறீங்க, அப்படிதானே? ஏய், சும்மா பைத்தியம் மாதிரி வளராத, போயிடு. இங்க பாரு ராஜேஷ், சும்மா உன்னை மிரட்டுறதுக்காக சொல்லல. எனக்கு சென்டிமெண்ட் எல்லாம் கிடையாது. நான் சுயநலக்காரி, பயங்கரமான சுயநலக்காரி.
எனக்கு கிடைக்கலன்னா யாருக்கும் கிடைக்காம பண்ணிடுவேன். பாரதிய சந்தோஷ் கிட்ட இருந்து பிரிக்காம நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். பிரிச்சு காட்டுறேன், பாக்குறியா? ஏய், மல்லிகா வந்ததுக்கு அன்னைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. சொல்லப்போனால் அன்னி மல்லிகா வீட்டை விட்டு வெளில அனுப்புறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பெரியப்பா அதுக்கு தான் முயற்சி பண்றாரு. நீயா எதுவும் கற்பனை பண்ணிக்காத. நீ சொன்னதெல்லாம் நம்பினது போது ராஜேஷ். இனி நான் நம்ப தயாரா இல்ல. அவசரப்பட்டு அண்ணியை டிஸ்டர்ப் பண்ணி நீயே உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. நான் சொல்றத நம்பு. நீ சொல்றத நான் நம்பணுமா? நீ நம்பணுங்கிறதுக்காக நான் சொல்லலை. நீ நம்பலனாலும் அதான் உண்மை. ஊர்லேருந்து மலைச்சாமி அங்கிளை வர வச்சு மல்லிகாவை அவர் கூட அனுப்புறதா தான் பெரியப்பா முடிவு பண்ணியிருக்காரு. அவசரப்பட்டு எதுவும் உளறி வச்சிடாத, புரிஞ்சுதா? உண்மையா சொல்றானா இல்ல பொய் சொல்றானா? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன பார்த்து சொல்லு. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? நான் எதுக்கு வாங்கிட்டு போய் சொல்லணும்? நிஜமா சொல்றானா இல்ல பொய் சொல்றானா? ஒருவேளை இவன் சொல்றது நிஜமா இருக்குமோ? அவசரப்பட்டு பாரதி மேட்ரை சொல்லிட்டா அதுக்கு பிறகு இவன் என்னை வச்சுக்க மாட்டான். கண்டிப்பா அனுப்பிடுவான். நம்ம கொஞ்சம் பொறுமையா இருப்போம். ராஜேஷ், எனக்கு தெரியும். ராஜேஷ், 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 உனக்கு மட்டும் தூக்கம் வருது, எனக்கு தூக்கமே வரல. யாருக்கு தேப்பால்? என் மகனுக்கு தான். அப்ப நீங்களே கொண்டு போய் ஏய் மல்லிகா நில்லு. சாரி, இது உன் புருஷனுக்கு தான். அப்ப கொடுங்க, நானே போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். மல்லிகா, இனிமே நான் அவனை கவனிக்க முடியாது. நீ தான் அவனை பாத்துக்கணும். இந்தா. மல்லிகா, இந்த பாலை கொடுத்துட்டு மாலதி மேடம் என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வா. அப்புறம் நீ பண்ற டார்ச்சர் தாங்காம அந்த மாலதி இந்த வீட்டை விட்டு ஓடணும். அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். அவகிட்ட இருந்து ராஜேஷை காப்பாற்ற வேண்டியது நம்ம வேலை. ஓகே? என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன விஷயம்? இந்த பால் சாப்பிடுங்க. பாதாம் பருப்பு பிடிச்சு போட்டிருக்கேன், உடம்புக்கு நல்லா தெம்பா இருக்கும். ஏய், நான் உன்னை கேட்டனா? பால் குடுன்னு கேட்டனா? நான் ஒன்னும் உனக்கு கொண்டு வரலையே. நீ கேட்டாலும் நான் தரமாட்டேன். சாரி. குடிங்க, இன்னும் இருக்கு. தேங்க்ஸ். கணவன் மனைவிக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். எனிவே வெல்கம். இதெல்லாம் நான் பார்த்துப்பேன். இனிமேல் இந்த ரூம்குள்ள வந்த மரியாதை கெட்டு போயிடும். குட் நைட். ஏய், இனிமேல் பால் குடுக்குறேன், காஃபி குடுக்குறேன் இந்த ரூம்குள்ள வந்த அசிங்கப்பட்டுருவ சொல்லிட்டேன். அப்படியா? சரி, ஒன்னு செய்ய. மல்லிகா அவளோட ஹஸ்பண்டுக்கு பால் கொடுத்துன்னு நீ வேணா போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண. உனக்கு தான் போலீஸ் எல்லாம் ஃப்ரெண்ட் ஆச்சு. மல்லிகா, என் பொறுமையை சோதிக்காத. நீ லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. உனக்கு தான் லிமிட்டே இல்லையே. ராஜேஷ்காக நீ என்ன வேணா பண்ணுவியே. வேண்டாம், போயிடு. ரொம்ப பேசுன,
இந்த ரூமுக்குள்ள நான் வந்து படுத்துருவேன். ம். அரா, ச்சே. மாலதி மேடம், சாப்பாடு முடிய போகுது, வரியான்னு நம்ம மாமியார் கேட்டாங்க. போடி, எனக்கு ஒன்றும் வேண்டாம். ம், சரி ஓகே சூத்த, நீ சாப்பிடாம படுப்போ. கன்ஃபார்மா எல்லாரும் சேர்ந்துட்டீங்க. என்னப்பா பிளான் பண்றீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு? சத்தம் போடாத, திரும்பவும் மல்லிகை வந்துட போறா. குட் நைட். தொடச்சிருக்கா? ஒரு அரிசி கொடுங்க. உயிர் போகுதே. தண்ணியாவது குடிப்போம். தண்ணியும் இல்லையா? ஐயோ. Shaken by suicide. பொம்மலாட்டம் எல்லாம் பொம்மலாட்டம்.